வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: உயரழுத்தம் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்க உயரழுத்த குளிர்காற்றை தொடர்ந்து உள்ளே அனுப்ப பகல் நேரத்தில் அனல் காற்றாகவும் இரவு நேரம் என்பதை சொல்வதை விட நள்ளிரவுக்கு பின் உள் மாவட்டங்களில் குளிர்ந்த சீதோஷ நிலையும், கடலோர மாவட்டங்களில் மாலைக்கு பிறகு குளிர்ந்த சீதோஷ நிலையும் நிலவுகிறது. அதாவது அதிகாலையில் கடலோரம் நுழையக்கூடிய அந்த குளிர்காற்று உள்ளே செல்ல செல்ல வெப்பமடைந்து உள்ளே அனல் காற்றாக பயணிக்கிறது. ஆக காலையில் புறப்பட்ட காற்று மதியத்திற்கு மேல் மேற்கு மாவட்டங்களை அடையும். அதே நேரத்தில் மாலையில் சூரியன் மறைவுக்கு பிறகு கடலோரம் நுழையும் காற்று நள்ளிரவுக்கு பின் மேற்கு மாவட்டங்களுக்கு நுழையும். மதியத்தில் புறப்பட்ட காற்று இரவு வரைக்கும் நள்ளிரவு வரைக்கும் பயணிக்கும் என்பதனால முன்னிரவிலும் மாலையிலும் உள் மாவட்டங்களில் கடும் புழுக்கம் வியர்வையாகவும், அதிகாலை காலை நேரங்களில் உள் மாவட்டங்களில் குளிர்ந்த சீதோஷ நிலவுகிறது. கடலோர மாவட்டங்களில் இரவிலே குளிரும் பகலிலே அனலுமாக இருக்கிறது. இந்த நிலை தொடர்கின்ற நிலையில், அதாவது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி வழியாக நுழையக்கூடிய காற்று மற்றும் மேற்கிலிருந்து நுழையக்கூடிய அரபிக்கடல் காற்று, இரண்டு காற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை மேகங்களை உண்டு பண்ணுகிறது. இதன் அடிப்படையில் நேற்றைக்கு கொடைக்கானல் மலைக்கு மேற்கு தென்மேற்கே, அதாவது கேரள பகுதிகளில் தேனி மாவட்ட கொடைக்கானல் சரிவிலையும், கொடைக்கானல் மலை சரிவிலையும் தேனி மாவட்ட வடக்கு பகுதியில் கூட மேகமூட்டங்கள் உருவாகி இடிமழை உருவாகி இருக்கலாம். அதே போல் கொடைக்கானல் மலையோட மேற்கு பகுதி கேரள எல்லையோர பகுதிகளிலையும், வால்பாறைக்கு தெற்கு பகுதியிலையும், அதே போல் ஏலக்காய் சாகுபடி பகுதிகளையும், அதாவது வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்றே மாத இறுதியில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழை பொழிவு தொடங்கி இருக்கும். இது இப்படியே படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். இன்றைக்கு மாலை இரவில் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி, தென்காசி மாவட்ட மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மலைப்பகுதிகள், மேலும் தேனி மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு மாலை இரவிலே ஒரு சில இடங்களிலே லேசான இடிமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைக்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதிகளில் இடிமழை உருவாகி இருக்கலாம். கேரளாவிலே கண்டிப்பாக பொழிந்திருக்கும். அதுவும் குறிப்பாக கோட்டயம், கொல்லம் சுற்றுவட்டார பகுதி நல்ல மழையே பொழிந்திருக்கும். இந்த கேரள மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மெல்ல முன்னேறி 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேல் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் உருவாகும். பெரிய மழையை எதிர்பார்த்து விடாதீர். இந்த மழை பொழியும் என்று ஏதேனும் விவசாய பணியை தொடங்கி விடாதீர். குறிப்பிட்ட இடங்களில் குறைவான பரப்பில் கூடுதல் மழை பொழியும், அருகருகே ஒதுக்கும். ஆனால் வெயில் அனைவருக்கும் உண்டு. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 100% பரப்பில் 99.9% பகுதிகளில் வெயில் தான், மழைக்கு வாய்ப்பில்லை. இந்த 0.1% அது கேரள எல்லையோரத்தில் இருக்கலாம், அதுவும் ஆங்காங்கே இருக்கலாம், ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதல் வாய்ப்பு கன்னியாகுமரி மேற்கு, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும், விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதிக்கும், தேனி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு. இது 7ஆம் தேதிக்கு பிறகு கோயமுத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி, கேரள எல்லையோர பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, அங்கே ஒரு இரு இடங்கள் தான், பரவலாக கிடையாது. ஏதோ பொள்ளாச்சி மேற்கு மழை பெய்துவிடும் என்று ஏதேனும் பணியை தொடக்கி விடாதீர். உலர்த்தும் பணியில் இருப்பவர்கள் 2வது வாரத்திலிருந்து மழை பொழிவு ஆங்காங்கே கிடைக்கும் பொழுது உங்களுக்கு கூட அது நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கலாம் என்ற திட்டத்துடன் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் வெயில் என்பது வாட்டும். நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் நுழையும் அதாவது கடற்காற்று தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம் வழியாக அது பாலக்காட்டு கணவாயில் போகும்பொழுது அனல் காற்றாக நுழைந்து தான் பாலக்காடு போகிறது. அது கேரளாவிற்கு போய் எதிர்த்து அங்கே கடலோரத்தில் வெப்பசலன இடிமழை பொழிவை ஆங்காங்கே ஏற்படுத்துகிறது. ஆக வெப்ப அலைவு என்பது கோயமுத்தூருக்கே 38 டிகிரி செல்சியஸ், அதாவது கிட்டத்தட்ட 100 டிகிரி ஃபாரன்ஹீட்.
104 டிகிரி தமிழ்நாட்டில் ஈரோடு, ஆந்திர பிரதேசத்தில் 111 டிகிரி அதிகமாக பதிவாகி இருக்கிறது. ஆக இந்த நிலை தொடரும். கடலோரத்தில் 93, 94, 95க்குள் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 10 ஏப்ரல் 26 வரைக்கும் தமிழ்நாட்டிலும் கடலோர பகுதிகளுக்கும் 100 டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலை ஒட்டிய நாட்களிலே கடலோரமும் 100 டிகிரி எட்டலாம். படிப்படியாக இந்த இரவு நேர குளிர் என்பது புழுக்கமாக மாறும். 2வது வாரத்திலிருந்து, அதாவது குறிப்பாக 10ஆம் தேதியிலிருந்து இரவு நேரம் இருக்கக்கூடிய நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த குளிர்ந்த சீதோஷ நிலை என்பது புழுக்கமாக மாறிவிடும். ஆக கடலோரமே புழுக்கமாக மாறிவிட்டால் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். உள்ளே மிக கடுமையான கோரமான ஒரு உஷ்ணத்தை வரக்கூடிய தேர்தலை ஒட்டிய நாட்கள் ஏப்ரல் 10 மே 10 வரைக்கும் உள்ள நாட்கள் கடுமையான ஒரு வெயிலின் புழுக்கத்தின் தாக்குதல்ல இரவு நேர வியர்வையும் புழுக்கமும், பகலிலே கடுமையான அனல் காற்றுமாக இருக்கும். கடுமையான ஒரு வெயிலாக இருக்கும். 104 டிகிரி ஈரோடு அனுபவித்துக் கொண்டிருப்பது அது 108 டிகிரி வரைக்கும் ஃபாரன்ஹீட்டில் போகலாம். ஆந்திர பிரதேசம் 111 என்பது மேலும் சற்று அதிகரிக்கும். கடலோரம் 93, 94 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது அதுவும் படிப்படியாக 98ஆக மாறி 100 டிகிரிக்கு நெருக்கமாக வரும் ஏப்ரல் 10 மே 10 வரை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதில் மழை வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இப்பொழுது கேரள எல்லையோர தென் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் படிப்படியாக 10ஆம் தேதிக்குள் அது கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளில் தொடங்கி 3வது வாரம், அதாவது ஏப்ரல் 14க்கு மேல் 21 வரை உடைப்பட்ட அந்த நாட்களிலே, தேர்தல் நாட்களிலே, தேர்தலை ஒட்டிய தேர்தலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாட்களிலே மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். வெயில் என்பதில் மாற்றமில்லை. இடிமழை பொழிவு என்பது மாலை இரவு கடுமையான வெயிலுக்கு பின் அடிக்கக்கூடிய வெயிலால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் உயர்ந்து, அதாவது காற்று லேசாகி மேலெழுந்து வெற்றிடமாக்கி வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கிழக்கு மேற்கு காற்றுகள் குவிந்து மாலை இரவிலே இரு காற்று இணைவு ஏற்படுத்தி மழை பொழிவை ஏற்படுத்தும். ஆகவே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் தான், அனல் காற்றுக்கு பின் தான் மாலை இரவு இடிமழை. அது தேர்தலை ஒட்டிய நாட்களிலே இருக்கும். ஆக ஏப்ரல் 19 நெருக்கமாக கொண்டு, அதாவது ஏப்ரல் 14 ஏப்ரல் இறுதி வரைக்கும் உள்ள நாட்களிலே மேற்கு மாவட்டங்கள், அதாவது கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் முதல்ல தொடங்கும். பிறகு படிப்படியாக அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கு தொடங்கும். ஏப்ரல் இறுதியில் தேர்தலை ஒட்டிய நாட்கள் அல்லது தேர்தலுக்கு பிந்தைய நாட்கள், அதாவது ஏப்ரல் இறுதி வாரத்தில் தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக கூடுதல் பரப்பிலே மழை இருந்தாலும் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் தான் மாலை இரவு இடிமழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். பெய்யும் இடத்தில் கூடுதலாக பொழிந்து ஒதுக்கி குறைவாக பொழிந்து பல இடங்களை ஒதுக்கிவிட்டு செல்லும். அதற்கு முன் வியர்வையும் புழுக்கத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். மேலே மதிய மாலையில் மேகம் உருவாகும் பொழுது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டிய அந்த அனலை, வெப்பத்தை திசை மாற்றும் அந்த மேகம். அதனால ஒரு பக்கம் வியர்வை புழுக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுட்டரிக்கும் வெயிலுடன் வியர்வை இருக்கும். ஆகவே வெயிலுக்கு பின் தான் மாலை இரவு இடிமழை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் பொழியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக பரவலான ஒரு கூடுதல் பரப்பில் மழை என்றால் தேர்தலுக்கு பின் ஏப்ரல் 19க்கு பின் ஏப்ரல் இறுதி வாரமும் மே முதல் 2 வாரமும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இதில் ஏப்ரல் இறுதி நாட்களுக்கு பிறகு மே மாதம் முதல் வாரத்தில் வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி வடக்கு ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நெருக்கமாக வந்து பயணித்தால் 2 நாட்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை, வெயில் இல்லாத புழுக்கம் இல்லாத ஒரு மழைப்பொழிவை, தாழ்வு நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் அது பெரும்பாலும் தொடாமல் அப்பால் செல்லவே வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சென்றால் வியர்வைக்கு பின், புழுக்கத்திற்கு பின், வெயிலுக்கு பின், அனல் காற்றுக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவாக இருக்கும். பெரும்பாலும் வெப்பசலன இடிமழை பொழிவு என்பது மரங்கள் அடர்ந்த மலை பகுதிகளில் இருக்கும். அடுத்தடுத்த
மேற்கு மாவட்டங்களில் இருக்கும், அடுத்தது உள் மாவட்டங்களில் இருக்கும். கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கோடை மழைப்பொழிவு என்பது சராசரிக்கு கூடுதலாக குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பொழிந்து குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் அந்த மழை அடிக்கக்கூடிய அனல் காற்று வெயிலில் ஒரு மழை பொழிந்தது போலவே ஒரு திருப்தியான ஒரு மழைப்பொழிவாக அமையாது. காரணம், வெயிலின் கோரப்பிடிக்கு பிறகுதான், வெயிலுக்கு பிறகு புழுக்கத்திற்கு பிறகுதான் மாலை இரவு இடிமழை பொழிவு என்பதனை எங்கெல்லாம் மழையை அதை அனுபவிக்கிறார்களோ அதற்கு முன் அந்த நாளின் முற்பகலிலே கடுமையான ஒரு வியர்வையும் புழுக்கத்தையும் வெயிலையும் அனலையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே ஏதோ தனியாக ஒரு மழைப்பொழிவு மொத்தமாக வாரக்கணக்கில் குளிர்வித்து விடும் என்று நினைத்து விடாதீர். வியர்வைக்கு பின், வெயிலுக்கு பின், அனல் காற்றுக்கு பின் தான் மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும் என்பதையும், ஏப்ரல் 3வது வாரத்திலிருந்து படிப்படியாக கொஞ்சம் பரப்பில் கூடும் என்பதையும், அப்படி இருந்தாலும் ஒதுக்கி கொண்டே இருக்கும் என்பதையும், ஏப்ரல் இறுதி வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும், அதுவும் ஒதுக்கி பொழியும் என்பதையும், வெயிலுக்கு பின் என்பதையும், மே முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும், அதுவும் வெயிலுக்கு பின் அனலுக்கு பின் என்பதையும் நினைவில் கொண்டு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றம் காணப்பட்டிருந்த நிலையில் அது ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் அந்த கடல் சீற்றம் கொடுக்கும் என்று நேற்றைய காலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, மண்டபம், பாம்பன் சுற்றுவட்டார பகுதிகளில், அதாவது அந்த மன்னார் வளைகுடா பகுதி தெற்கு பகுதி, அதாவது தலைமன்னாருக்கு தெற்கே ராமேஸ்வரம் பகுதியோட தெற்கு பகுதி, அதே போல பாம்பன் பாலத்திற்கு தெற்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கரையோரம், அதே போல தூத்துக்குடி மாவட்ட கரையோரத்தில் நேற்றைக்கு கடும் கடல் சீற்றம் காணப்பட்டிருக்கும். காரணம், இதற்கு 3 காரணம். ஒன்று, காற்று திசை மாறி, காற்று மாலை நேரத்தில் மதிய நேரத்தில் உள்ளே பயணிக்க தொடங்குகிறது. 1. 2, கடல் நீரோட்டம் குமரி கடலை ஒட்டி வலுவாக பயணிக்கிறது. இந்த கடல் நீரோட்டத்திலிருந்து எழுப்பப்படும் அலை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலோட தெற்கு பகுதியில் வலுவாக இருக்கிறது. அது கொல்கத்தா வரைக்குமே அந்த கடல் நீரோட்ட அந்த அலை எழுச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த கடல் ஓத எழுச்சியும் அதிகரித்திருக்கிறது இந்த நாளில். இதனால், அதாவது டைடு எழுச்சிருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றிணைந்து நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் முனை இருக்கக்கூடிய தனுஷ்கோடியில் கடுமையான கடல் சீற்றம், அதாவது கடற்கரையோரம் ஆமைகள் முட்டையிட்டு இருந்தது. அந்த முட்டையை நேற்றைக்கு அடிக்கப்பட்ட அலை கடல் நீர் இழுத்து சென்று இருக்கிறது. மிகவும் ஒரு வேதனையான ஒன்று. இந்திய ஒட்டுமொத்த கடற்கரையோரம் ஆமைகள் முட்டையிடுவதற்கு வாய்ப்பான பகுதியை எதிர்நோக்கி இருக்கும். அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்திய கடற்கரை சாதகமில்லாமல் இருந்த நிலையில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்த விலங்குகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் கூட அந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் வானிலை அமைந்திருக்கிறது. அமைதியான இடம் என்று இங்கே முட்டையிடலாம் என்று நேற்றைக்கு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இட்டிருந்த முட்டையை நேற்றைக்கு கடல் சீற்றம் அந்த முட்டைகளை அடித்து சென்றிருக்கிறது பொரிப்பதற்குள்ளேயே. ஆகவே மிகவும் வேதனை அளிக்கிறது. ஆகவே இந்த கடல் சீற்றம் இன்றைக்கும் தொடரும். ஆனால் நேற்று இருந்த அளவை விட சற்று குறைவாக இருக்கும். இன்னும் 10 நாட்களுக்கு இந்த கடல் சீற்றம் இருக்கும். காரணம், மதியத்திற்கு பிறகு மாலையில் இந்த தெற்கு காற்று மேற்கு திசை நோக்கி தென் மாவட்ட கடலோரம் வழியாக உள் மாவட்டங்கள் நோக்கி திசை மாறி திரும்புவதன் காரணமாகவும் கடல் ஏற்றம் இந்த நேரத்தில் கூடுதலாக இருக்கும் என்பதன் காரணமாகவும் வரக்கூடிய நாட்களில் இந்த நீரோட்டம் வலுவாக, வெப்ப உயர்வு காரணமாக நீரோட்டம் வலுவாக இருக்கும் என்பதனால இந்த ஒட்டுமொத்த இந்திய கடலோரம் கொஞ்சம் கடல் சீற்றம் அதிகரித்தே இருக்கும். கொல்கத்தாவிற்கே இன்றைக்கு கடல் சீற்றம் இருக்கும். அங்கிருந்து ஏதாவது தொலைக்காட்சி செய்தி அறிக்கைகள் இருந்தால் கூட நீங்கள் அதை உண்மை என்று அனுபவிக்க முடியும், அதை நிரூபித்துக் கொள்ள முடியும். ஆகவே கடல் சீற்றம் என்பது நேற்று போல் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கடல் சீற்றம் தொடரும். ராமேஸ்வரம் பகுதிகளில், ராமேஸ்வரம் மட்டுமல்ல, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் அப்படியே கொல்கத்தா வரைக்கும் உள்ள அனைத்து கடலோர பகுதிகளிலையும் அதே நேரத்தில் கடல் ஏற்றம் 6 மணி நேரம், இறக்கம் 6 மணி நேரம் இருக்கும் பொழுது அந்த இறக்கமான நேரம் 6 மணி நேரம், சீற்றம் குறைவாக இருக்கும். 6 மணி நேரம் ஏறி இருக்கும், 6 மணி நேரம் இறங்கி இருக்கும். நாளொன்றுக்கு 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் ஏறி இருக்கும், 12 மணி நேரம் இறங்கி இருக்கும். அந்த 12 மணி நேரம் மட்டும் கடல் சீற்றம் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், அச்சப்பட தேவையில்லை. நேற்று போல் இருக்காது, நேற்றை விட இன்றைக்கு குறைவாக இருக்கும். நன்றி.